நீதிமொழிகள் 21:31 குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தராலே வரும். ஒரு குதிரையை யுத்தத்திற்கு பழக்குவிக்க பல ஆயத்தங்களை செய்வார்கள். அதை அழகுபடுத்துவதை விட அதை ஆயத்தப்படுத்துவது மிகவும் முக்கியமான ஒன்று. முதலாவது, அது நல்ல ஒரு போர் குதிரையாக இருக்கிறதா என்பதை பார்ப்பார்கள். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளும் யுத்த வீரர்களாய் முழங்காலிலே நின்று செபிக்கிற ஒரு யுத்த குதிரையாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தரும் விரும்புகிறார். இரண்டாவது, அந்த குதிரைக்கு கண்களிலே கலிங்கம் போடுவார்கள். அந்த கலிங்கம் எதை குறிக்கிறது? அந்த குதிரை இங்கும் அங்குமாய் பார்க்க கூடாது என்று சொல்லி, வேறு சிந்தை அதற்குள் வந்து விடக்கூடாது என்று சொல்லி அந்த குதிரைக்கு கலிங்கம் போடுவார்கள். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளும் உலகத்தின்படி வாழாதபடிக்கு, உலக ஆசைக்கு தன்னை காத்து கொள்ளும்படி இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மூன்றாவதாக, அந்த குதிரைக்கு வாயிலை கடிவாளம் போட்டுவார்கள். அந்த குதிரையை அது அடக்கவும், சரியான திசைக்கு அந்த குதிரையை திருப்பும்படிக்கு அது உதவியாயிருக்கும். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளும் தன் உதடுகளின் வாசல்களை காத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஆயத்தங்களை குதிரைக்கு அது அவசியமாய் இருக்கிறபடியால் ஒரு தேவ பிள்ளைகளும் இவ்வாறான ஆயத்தங்களோடு கூட இருக்கும் பொழுது ஜெயமோ கர்த்தராலே வரும். Have a nice day. God bless you.